ஹாய் மக்களே, சலங்கொரு சீரியல் ஏப்ரல் 17, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சரச்சந்திராவும் அந்த எஸ்ஐ சூர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே இது மாதிரி ரத்னம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்கள் அண்ணனோட கொலையில் உள்ள மெயின் குற்றவாளி அவள் தான் எங்கள் அண்ணனை கொலை பண்ணியிருக்கா, அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. உடனே சரச்சந்திராவும் ஷாக் ஆகிறாரு. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது பூமி தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அது மாதிரி ஷோபா சந்திராவோட கேஸ்லேயும் யார் முக்கிய குற்றவாளியோ கண்டிப்பாக அவங்களையும் நான் சீக்கிரமாக ஃபுல் எவிடன்ஸோட கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. ரத்னம் வந்து அந்த ககன் வீட்டில் தான் வந்து வேலைக்காரியாக வேலை செஞ்சிட்ருக்கான்னு சொல்லி எஸ்ஐ வந்து சொல்கிறாரு. எஸ்ஐ சூர்யா வந்து சரச்சந்திராட்ட. உடனே அவர் வந்து எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ககன் தான், ககன் கூட இதில் வந்து குற்றவாளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கும் போது எல்லாருமே தண்டிக்கப்படுவாங்க, யாருமே வந்து சட்டத்தோட இதுலேருந்து பிடிபடுவாங்க, கண்டிப்பாக சட்டம் அதோட கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சூர்யா சொல்கிறாரு. காலையிலே பூமி வந்து ஏஞ்சி குளித்து அவங்க சாரதாவை வந்து தலைக்கு குளிப்பாட்டி தலைக்கு வந்து சாம்பிராணி பகலாம் போட்டு விடுறா. இதை ஏஞ்சி ககன் தூரமாக நின்று பார்த்துட்ருக்காரு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம். அடுத்தது சாரதா உட்காந்துட்ருக்காங்க. பூரியும் சிவா நின்றுட்டுருக்காங்க. சாமிக்கு வந்து பூலாம் போட்டு சாமிக்கு வந்து கற்பூர தீபம்லாம் காமிச்சு அவங்களுக்கு ஆராதனைலாம் காமிக்கிறா. அதை வந்து பொட்டு எடுத்து சாரதாக்கு வச்சுடுறா. பூரிக்கு காமிக்கிறா தீபாதாரம்லாம் எல்லாருக்கும். அதெல்லாம் பண்ணுறத ரொம்ப பக்திமயமாக அந்த வீடே இருக்குது. அதையும் பார்த்து சந்தோஷப்படுறாரு தூரமாக நின்று பார்த்து. அடுத்தது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கா. அதையும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. பூமி நல்லா பார்த்துக்கிறா அவங்க அம்மாவை அப்படி. இதெல்லாம் பூமிக்கு தெரியாது. இவர் தூரமாக நின்று இதெல்லாம் பார்க்குறாரு, கவனிக்கிறாரு. உடனே இவ வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காள சாரதாக்கிட்ட. சாரதா சொல்கிறாங்க, ககன் ஏஞ்சிட்டானாம்மா, காஃபி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறா சாரதா. இவளும் சொல்கிறா, இல்லை அவர் தூங்கிட்டுருக்கார் அத்தை, அவர் ஏஞ்சோடனே நான் கொண்டு போய் காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. உடனே சரி நான் போய் அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன்னு போகிறா, காஃபி எடுத்துக்கிட்டு கையில். அப்போ தான் அவர் வந்து கிளம்பிட்டுருக்கார் ஆஃபீஸ்க்கு. இவர் வரவும், நீங்கள் வந்து முன்னாடியே ஏஞ்சிட்டிங்களா, சொல்லியிருந்தீங்கன்னா நான் காஃபி எடுத்து வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், எங்கள் அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அதனால் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்கிறாரு. ஏன் பரவாயில்ல, இந்தாங்க காஃபி குடிங்க, காஃபி குடிச்சிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறா. உடனே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. எதுக்கு காஃபிக்கெலாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், எங்கள் அம்மாவுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன், இதில் அவங்க என்னோடய அத்தை, நீங்கள் என் புருஷன், இதில் என்ன இருக்குது தேங்க்ஸு, என்னோடய கடமையை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இவர் திரும்பியும் நான் உனக்கு தாலி கட்டலை அப்படின்னு நான் திரும்பியும் பழைய புராணத்தை பாடுற மாதிரி பாடுறாரு. நீங்கள் தான் எனக்கு தாலி கட்டினீங்க அப்படின்னு அவளும் சொல்கிறா. ரெண்டு பேருக்கும் எப்பயும் போல் சண்டை, சின்ன சின்ன சண்டை, குட்டி குட்டி சண்டை போட்டுக்கிறாங்க நடுவில். நீ வந்து தயத்தக்கா தான் நீனு அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டிட்டு வர போகிறாரு. இவ ஓடி போய் வெளில போய் சொல்கிறா, நீங்கள் வரும்போது எனக்கு வந்து பூ வாங்கிட்டு வாங்க, மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லும் போது, நான் அதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வர முடியாது பூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஈவினிங் திரும்பி வந்துடுறாரு. வரும்போது கையில் பூ வச்சுருக்காரு. அவள் வரவும் கார் வந்து நிற்கவும் ஓடுறா பூமி. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி போய் எனக்கு பூ வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்குறா. இது வந்து உனக்கான வாங்கலை, எங்கள் அம்மாக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணல, அதுக்காக ஒரு கிஃப்ட் தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது எனக்கு வச்சு விடுங்க தலையிலன்னு சொல்கிறா. உடனே இவர் மறைச்சிக்கிட்டே அதெல்லாம் வைக்க முடியாது. இவன் உடனே வந்து வச்சுடுங்க மாமா, நான் போய் கண்டுடுத்துருவேன்னு சொல்லிட்டு இவர் கண்ணாடியிலே வச்சுடுறத பார்த்துட்ருக்கா. உடனே இவர் கத்திரிக்கோலை வச்சு சிசர் கட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், உன் பூ வச்சு விடணுமா, உன் முடியை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியை கட் பண்ணுறதுக்கு போகிறாரு. உடனே அத்தைன்னு கூப்பிட்டு மாடிக்கு ஓடுறா. அங்கே சாரதா இருக்காங்க. இவங்க அத்தைன்னு கூப்பிட்டு போகவும் படியிலே அவர் வந்து அந்த கத்திரிக்கோலை போட்டுட்டு போயிடுறாரு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தான் என் பொண்டாட்டி சொன்னீங்க, நான் புருஷன், ரெண்டு பேரும் நீங்கள் தலையை ஆசையாக பூ வைக்க வந்தால் இவ பாருங்கம்மா ஒடி வரா அப்படின்னு சொல்லவும், ஏன் பூமி அவர் ஆசை தானே உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கான், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும். அவள் என் முடியை கட் பண்ண வராரத்த அப்படின்னு சொல்ல நம்பலை. என் பையன் ஆசையாக வாங்கிட்டு இருக்கிறது, நீ ஏன் இப்படி அவனை இப்படி மனசு கஷ்டப்படுத்துகிற பூ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இது வந்து நாடகம்னு அவளுக்கு தெரியலை சாரதாவுக்கு. இவர் உடனே அவங்க அம்மா பார்த்தோன்னே நடிக்கிறாரு.
பூமி வந்து காய்கறி வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து அந்த சாரதாவை ஷூட் பண்ணிட்டு போனால, அந்த ஷூட் பண்ணிட்டு போன ரவுடி, அவன் வந்து ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருப்பான். அவன் வந்து டாட்டூ போட்டிருப்பான் கையில். அவன் வந்து அந்த முகமூடியை எடுக்க போகும்போது அதை பார்த்துருவா பூமி. அதை வச்சு கண்டுபிடிச்சி, ஏய் நீ தானே எங்கள் அத்தையை வந்து ஷூட் பண்ண வந்தவன் அப்படின்னு சொல்லி ஏய் நின்று கூப்பிடும்போது அவன் இவளை பார்த்துட்டு அவளை பின்னாடி வரான்ட்டு பயந்து ஓடுவான். அவன் அவளை பார்த்துட்டு பிடிச்சிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடவும் கையில் உள்ள காய்கறிலாம் தூக்கி அவனை அடிப்பா. அப்பயும் பிடிக்க முடியாது, அவன் ஓடிடுவான். அடுத்தது நடுவில் ஓடிட்டே இருக்கும் போது நடுவில் வந்து ஒரு கார் நிற்கும். அதில் தான் அபூர்வா வந்து இறங்குவா. அவளை மிஸ் பண்ணிட்டா பூமி அவனை. அப்புறா வந்து சொல்லுவா, நீ வந்து என்ன தான் நீ வந்து பண்ணாலும் அன்னைக்கு எங்கள் மாமாட்ட வந்து உண்மையை என்னால் நிரூபிக்க முடியல அந்த வீடியோ கேமராவை காமிச்சு அப்படின்னு சொல்லவும், நான் வந்து அந்த கேமரா வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன், சீக்கிரமே அது என் கைக்கு வரும், அதை நான் எங்கள் அப்பாட்ட போட்டு காமிச்சு நீ யாருன்னு சீக்கிரமாகவே உன்னை பற்றி நான் அவருக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறா. உடனே அங்கே நட்சத்திராவும் அந்த வண்டியில் தான் இருக்கா. அம்மா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு, நீ வந்து எனக்கு வந்து என் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, அதுவும் பண்ணலை, என் லைஃபுக்கான எந்த ஒரு நல்லதுமே நீ பண்ணலை, உன் மேலே நம்பிக்கையே போயிட்டுன்னு சொல்லி அவள் போகிறா. பூமியை பார்த்து, பூமி எல்லாமே ஒன்னால தான், என் பொண்ணும் என் அவளோட நம்பிக்கையவே என் மேலே இல்லைன்னுட்டு போகிறா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை சீக்கிரமாகவே நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவா. சாரதாவும் கொஞ்சம் உடம்பு குணமாகி சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் போது 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ககனும் பூமியும் நின்றுட்டுருக்காங்க. உடனே எந்தாப்பா எடுத்து குங்குமம் எடுத்து பூமிக்கு வச்சுட்டு நீயும் வச்சுக்கோன்னு சொல்லவும், நான்லாம் வச்சிட மாட்டேன் அவளுக்கு, அவள் நான் தாலியே கட்டலாமா அவளுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி ஆரம்பிக்கிறார் ககன். அத்தை அவர் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கூச்சப்படுறாரு, அதெல்லாம் வச்சு விடுவார் அப்புறமா எனக்கு தனியாக அப்படின்னு சொல்கிறா. உடனே நீ வந்து வாய் திறந்தாலே போய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி சண்டை போட்டுப்பாங்க. குட்டி சண்டை 2 பேரும் போட்டுட்ருப்பாங்க. அத்தை நீங்கள் போய் பிரசாதம் எடுத்துருவாங்கன்னு சொல்லி சாரதாவை அனுப்பிச்சி விட்டுறதுக்கப்புறம் பூமி வந்து அவங்களுக்கு வந்து குங்குமம் வச்சு விடுவா. அதையே வந்து அவள் நெத்தியை வச்சு முகம் வச்சு வச்சுப்பா. உடனே எங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் பிரசாதம் எடுக்க போகிற டைமில் எனக்கு என்னை மாமா வச்சு விட்ருக்காங்க குங்குமம் அப்படின்னு சொல்லவும், ஏன் இப்படி பொய் சொல்கிற பூமி, நான் வைக்கவே இல்லைம்மா இவளுக்கு, இவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லவும், சரிடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த தீபாதரனை எடுத்து தாலிக்கெல்லாம் காமிக்கிறது சாமிக்கு. பூமி வந்து ஹாலில் சோஃபாவில் படுத்துட்ருப்பா. ககன் வந்து அதை பார்த்துட்டு இவள் வந்து தாலி வச்சு தான் சென்டிமெண்ட் வச்சு தான் இவள் வந்து இப்போ நடிப்பு நடிச்சிட்ருக்கா, இன்றைக்கி இதுக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு மேலே போய் பிளேட் எடுத்துகிட்டு வருவார். இவள் நல்லா தூங்கிட்டுருப்பா சாஞ்சிக்கிட்டு சோஃபாவில். கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு அதை கரன்னு அறுத்துட்ருப்பாரு. இவளுக்கு வந்து என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா ககன் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருக்க பார்த்துட்டு, என்னம்மாம்மா முத்த வேணுமா, நீங்கள் கேட்டது நானே கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கா. அவள் அப்போ தான் கொடுத்துட்டு அவங்க அத்தைன்னு கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போ சாரதா வருவாங்க. அப்போ அவர் வந்து மேலே சாஞ்சிட்ருப்பார். உடனே பார்த்துட்டு இங்கே பாருங்க அத்தை உங்கள் பையனை அப்படின்னு சொல்லும் போது, அம்மா இவ பொய் சொல்கிறாம்மா, நான் வந்து இவதாம்மா எனக்கு வந்து இது மாதிரிலாம் முத்தம் கொடுக்குறான், நான் ஒன்றும் கொடுக்கலாமான்னு சொல்கிற போது, நான் பார்த்துட்டு இருந்தேன்லடா நான் தான் யார் மேலே யார் இருக்காங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லுவாங்க. உடனே இவர் சொல்லுவார் உண்மையை, பிளேடு தான் கீழே போட்டுருவார் அவர். அப்போ இந்த பிளேடு பாருங்கம்மா, இவர் தாலியை அறுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், பாருங்க அத்தை இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவர் சோகமாயிடுவா. உடனே நாளைக்கு வந்து தசரா பூஜைக்கு நம்ம போகிறோம்ல, அங்கே வந்து உங்களுக்கு வந்து அவன் கையாலேயே உனக்கு வந்து தாலி வந்து மறுதாலி கட்ட சொல்கிறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் சந்தோஷமாக மறுநாள் வந்து கிளம்பி போகிறாங்க எல்லாரும். அப்போ ஃபஸ்ட்டே வந்து சரத்சந்திரா அபூர்வா அவங்க குடும்பம்லாம் வந்துடுவாங்க. வந்து நாங்கள் தான் வந்துட்டோம்ல, ஆரம்பிங்க சாமிக்கான பூஜையை, எங்களுக்கு முதல் மரியாதை எனக்கு தான் வேணுன்ற மாதிரி சரத்சந்திரா சொல்வார். இல்லை இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க கமிட்டியில், அதனால் ஃபஸ்ட்டு வந்து ககன் குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிடுவார் இவர் வந்து கோவத்தில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன், நாங்கள் தான் பண்ணுவோம் பூஜை சாமிக்கு, நாங்கள் குழந்தை வஸ்திரம் தான் சாமிக்கு போடணுன்ற மாதிரி வாக்குவாதம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து ககன் குடும்பம் ஃபஸ்ட்டு காரில் 2ஆவதாக வந்து இறங்கி வருவாங்க. உள்ளே இவங்க குடும்பம் சரச்சந்திராக்கம் நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு உள்ளே வராங்க ககன் குடும்பத்தில் எல்லாரும்.
வந்து சாமிக்கு சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போகும்போது இவன் முன்னாடி போயிட்டுருக்கா. யாருன்னா அபூர்வா, சரச்சந்திரா அவங்க குடும்பம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பின்னாடி பூமி, ககன், சாரதா, பூரி, சிவா எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. செர்ரி அவங்க வந்து அபூர்வா ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அப்போ வந்து அபூர்வா வந்து ஒரு இளநீ கடைக்காரன்ட்ட வந்து கண்ணை காட்டுறா. கண்ணை காட்டும் போது அதை பார்த்துட்டு இது இளநீ கடைக்காரனையும் பார்த்துடுறாரு செர்ரி. பார்க்கும்போது அவர் வந்து அந்த இளநீ கடைக்காரன் வந்து அந்த அருவாளை தூக்கி எறிகிறான் பூமி பக்கம். அது வந்து பூமி வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அவங்க வஸ்திரம் கீழே விழுந்துருது. ககன் வஸ்திரம் எடுக்க போகும்போது கீழே குனிஞ்சிருவாங்க. அப்போதைக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் பிழைச்சிருவாங்க. இதை செர்ரி பார்த்துட்டு அந்த இளநீ கடைக்காரன்ட்ட போய் கேட்பாரு, இதெல்லாம் யார் உன்னை பண்ண சொன்னது? எங்களோட அத்தை தானே, வந்து மரியாதையாக வந்து எங்கள் மாமாட்ட நான் கூப்பிட்டு போவேன், நீ உண்மையெல்லாம் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு போவார். உடனே அவன் வந்து மாற்றி சொல்லிடுவான், இது மாதிரி நான் வந்து தெரியாமல் அந்த பொண்ணு மேலே பட்டுடுச்சு, இவர் வந்து அந்த அபூர்வா தான் காரணம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இவன் உடனே மாற்றி சொல்லவும் எனக்கு செர்ரி வந்து என்ன சொல்கிறதுனே புரியாது. இல்லை மாமா, நான் இதுக்கு மாற்றி சொல்கிறான், இவன் சொன்னது வேற, இப்போ உங்கள்கிட்ட சொன்னது வேற அப்படின்னு சொல்லி அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே என்னோட தங்கச்சி பையன்னு நான் பார்க்குறேன், இல்லாட்டினா நீ அவ்வளோதான், நீ உன்னோட அபூர்வாவையே நீ வந்து குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாரு சரச்சந்திரா. அதுக்கப்புறம் இவங்க வந்து கோயிலுக்கு வராங்க சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக அங்கவஸ்திரம் எடுத்துக்கிட்டு. இவர் வந்து போய் முதல்ல அவங்க எடுத்துகிட்டு வந்து அங்கவஸ்திரத்தை கொடுத்து போட சொல்கிறாங்க சரச்சந்திரா. அவங்க வந்து ஏற்கனவே வந்து சொல்லி பூஜைக்கு ரெடி பண்ணது வந்து ககன் குடும்பம் தான், சாரதா தான் சொன்னாங்க, அதனால் நீங்கள் வந்து அடுத்தது போடலாம், ஃபஸ்ட்டு அவங்க தான் பண்ணணும்னு சொல்லிடுறாரு அந்த பூசாரி. உடனே இவர் இறங்கி வராரு கோவமா, நாங்கள் வந்து அவங்க 4 மடங்கு அவனை விட எனக்கு தான் சொத்து அதிகமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் என்னமோ அவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக இறங்கி வராரு. உடனே ககனும் இவரும் நேர் பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. நீ என்னத்துலடா எனக்கு வந்து ஈக்குவலு, நீ வந்து எனக்கு போட்டியாக வரியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவும், உடனே பூமியை தடுக்கிறா இவங்க வந்து நான் தான் வந்து முதல்ல அங்கவஸ்தம் தருவேன்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்கல்ல. 1 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் ஏற்றி விட்டுடுறாங்க சரச்சந்திரா. அங்கே அபூர்வா வந்து இவர் என்ன இவ்வளோ ஏற்றி விட்டுட்ருக்காரு, நம்ம சொத்து பாதி போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரச்சந்திராட்ட வந்து சொல்கிறா அபூர்வா. எப்படியா இருந்தாலும் அவங்க போட்டதுக்கப்புறம் நம்மளோட அங்கவஸ்தம் அவங்க வந்து சாமிக்கு செலுத்துவாங்க, அதனால் இப்போ எப்படி இருந்தாலும் சாமிக்கு நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்து சேர்ந்துரும், நீங்கள் கோவப்படாதீங்கன்ற மாதிரி சொல்கிறா சரச்சந்திராட்ட. இங்கே வந்து அபூர்வா வந்து மிஸ் ஆகிடுச்சில்ல, அவள் கொலை பண்ணது பூமியை, அதை வந்து நட்சத்திரா 2 பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் நீ ஒழுங்காகவே ஒரு பிளானையும் பண்ண மாட்ற, அவள் வந்து என் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கா, அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேது அவளை அப்படின்னு பூமியை திட்டிகிட்டு இருக்கா. அபூர்வா சொல்கிறா, ஏ பிளான் போனால் பி பிளான் இருக்குது, இந்த பிளான் போயிடுச்சு சொதப்பிச்சுன்னா பி பிளான் வச்சுருக்கேன், இது மாதிரி தசரா பண்டிகை அப்போது வந்து சூரசம்ஹாரம் நடக்கும்ல, அந்த சூரசம்ஹாரத்துலேயே அவளை வந்து சூரசம்ஹாரம் பண்ணுறேன் நான், அந்த பூமியை என் கையால் தான் அவளுக்கு இன்றைக்கி அந்த தடவை சாவு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் நட்சத்திராட்ட. உடனே இவங்க வந்து சாமியை வந்து வஸ்திரம் கொடுக்கறதுக்காக மேலே கூப்பிட்டு போகிறாரு சாரதாவை கை பிடிச்சி ககன். கூப்பிட்டு போய் சாமி வந்து வேண்டிக்கிட்டாரு, அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டதுனால நீங்களே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பூசாரி. அதை தாலி போட்டு எடுத்து பூமிக்கு கட்ட சொல்கிறாங்க சாமிக்கு படைச்சது சாரதா. இவர் சொல்கிறார் திரும்பவும், இல்லைம்மா நான் வந்து தாலி கட்டவே இல்லை, பூமி பொய் சொல்கிறா அப்படின்னு திரும்பியும் சொல்கிறாரு. நீ வந்து நான் என்ன சொன்னாலும் நீ வந்து கேட்ப அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, ஆனால் நீ இப்போ நான் சொல்கிறத கேட்கவே மாட்ற, நீ தாலி கட்டி தான் ஆகணும்னு சென்டிமெண்ட்டாக சொல்கிறாங்க சாரதா. உடனே இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்போ செர்ரி சொல்கிறாரு, சீதாராமன் கல்யாணம் நடக்க போகுது, எங்கள் அண்ணனோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போகிறாரு. உடனே பூர்ணியும் அர்ச்சதை எல்லாருக்கும் தரா. அங்கே சரச்சந்திரா குடும்பமும் இருக்குது. அவங்கள விட்டுட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து அர்ச்சதை கொடுக்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.